திரு சுப்பிரமணியன், ஒரு கல்வியாளர் மாணவர்கள் தேர்வுனால பாதிக்கப்படுறாங்க, இந்த நடைமுறையை மாற்றணும் அப்படின்னு போராட்டம் நடத்துகிறார். அந்த போராட்டம் நடத்துவதற்கு பின்பாக ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு விமர்சிக்கிறது சரியான பார்வையா? இல்லை, நம்ம என்ன சொல்லணும்னா, இதை மாதிரியான ஒரு பெரிய இஷ்யூஸ் நடக்கும்போது, அது வந்து ரோடு ஆக்சிடென்ட் இருக்கட்டும், ரயில்வே ஆக்சிடென்ட்டாக இருக்கட்டும், நார்மலாக என்ன சொல்லணும்னா, டோன்ட் பிளேம் த பர்சன், பிளேம் த ப்ராசஸ். அது இது வரைக்கும் எப்படி அந்த நிகழ்ச்சிகள் நடந்துருக்கு, அது எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை வந்து நெடுஞ்சாலையில் போகிற வண்டிகளாக இருக்கட்டும், அதற்குண்டான ப்ராசஸ், அங்கே ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அதை கண்டறிஞ்சு இனிமே வரப்போகிற காலங்களால் தடுக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த என்டிஏ வந்து தே ரெப்ரசன்டட் இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து பார்லிமெண்ட்ரி போர்டுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி நடத்தியிருக்கோம், ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து நாங்கள் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வச்சுருக்கோம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் எதிர்கட்சியில் இருக்கிற அந்த மெம்பர்ஸ்ட்டை கேட்டிருக்காங்க, இது மாதிரி எப்படி இருந்தது, பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க, நல்லபடியாக தான் போயிருக்கு அப்படின்னு. அது நாங்கள் ரிவீல் பண்ண முடியாது, என்ன உள்ளே பேசணுன்றதை வந்து ரிவீல் பண்ண முடியாது. பட் நல்லபடியாக தான் போயிருக்கு, ப்ராசஸ்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்றாங்க. பட் ரெண்டு விஷயங்கள், ஒன்று வந்து சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியரா, சிஸ்டமேட்டிக் ஃப்ராடா, இல்லைனா வந்து கிரிமினல் ஃப்ராடா. கிரிமினல் ஃப்ராடுன்றது வந்து யாராவது ஒருத்தர் லாபத்துக்காக ஒரு 5 லட்ச ரூபாய்க்காக கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணுறான்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரியான ஃப்ராடா, இல்லைனா வந்து இதை வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டத்தையே ஹேக் பண்ணி என்டையர் சிஸ்டமே கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு நடவடிக்கையா அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து கண்டிப்பாக சிபிஐ என்கொயரி நடந்துட்டு இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் வெளியில் வரும். இல்லை சார், ஒரு தடவை டெலிகிராம் மூலமாக லீக் ஆகுது, ஒரு தடவை கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவர் அதை வெளியில் விடுறாரு, ஒரு தடவை கோச்சிங் இன்ஸ்டியூட்லேருந்து வெளியாகுது, ஒரு தடவை புரோக்கர் அதை லீக் பண்ணுறாரு. ஒவ்வொரு வருஷமும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு தளத்தில் இதை தவற பண்ணிகிட்டே இருப்பாங்க, மறுதேர்வு நடந்துகிட்டே இருக்கும், மாணவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த தேர்வை எழுதிட்டே இருப்பாங்க. இதை ஆண்டுக்காண்டு இந்த சிஸ்டத்தை நாங்கள் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டே இருக்கோம்னா எப்போ அந்த தேர்வு சரியாக நடக்கும்? அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு தர்மேந்திர பிரதான். என்ன சொல்கிறேன், 2027 கண்டிப்பாக கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இப்போ வந்து ஐஐடியிலலாம் அது மாதிரி நடக்கிறது இல்லை. இப்போ நிறைய இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் சிஏ இன்ஸ்டியூட் நடத்துகிற இன்ஸ்டியூட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நடக்கிறது இல்லை. மேபி 1 in 15 years, 1 in 10, 20 years தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை வந்து இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க 2027. இப்போயே வந்து இந்த 2வது ரீடெஸ்ட் நடந்ததுலேயே அதுலேயே வந்து ஏஐ பேஸ்டு கண்ட்ரோல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் ஜிபிஎஸ் வச்சு ட்ராக் பண்ணுற கொஸ்டின் பேப்பர் எங்கெல்லாம் போகுதுன்றதை வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக ஜிபிஎஸ் வச்சு இது பண்ணியிருக்காங்க. சரி, அப்படி லட்சக்கணக்கான மாணவர்கள், பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பிரதிநிதியா ஒருத்தர் போராட்டம் நடத்துறாருன்னா மாற்றுக்கருத்து இல்லை, அவரோட பேச்சுவார்த்தை நடத்துறதுல அரசு இல்லை. அதுதான் நீங்கள் வந்து அரசு தான் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தணும் இல்லை, அரசை ரெப்ரசென்ட் பண்ணி பார்லிமெண்ட்ரி போர்டில் ஆளுகின்ற எம்பிக்கள் இருக்கிறாங்க, எதிர்த்தரப்பில் எம்பிக்கள் இருக்கிறாங்க. எதிர்த்தரப்பு எம்பிக்களில் அரசாங்கத்தோட என்ன நிலைமைன்னு சொல்லியிருக்கிறாங்க, என்டிஏ என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான கண்டிப்பாக எடுத்துன்னு போய் அவர் சொல்லியிருப்பாங்க. சொன்னது வந்து வெளியில் வரல, இல்லை அவங்க சொல்லலையான்னு தெரியாது. இவங்க ஏன் சொல்லலைன்றது நமக்கு கேட்கணும். ஏன்னா வந்து இதில் ஒரு அரசியல் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபிக்கு எதிராக ஒரு எதிர்கட்சி கூட்டணியை வந்து கட்டமைப்புகளில் வந்து காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அந்த இந்தியா கூட்டணின்றது வந்து பிளவுபட்டு இருக்கு. ஏன்னா அவங்க மாநிலத்தில் ரீஜனல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து கட்டமைப்பதற்கு வந்து ஒரு இன்னைக்கு ஒரு இது மாதிரி கிடச்சிருக்கு வச்சுக்கோங்களேன், கையில் வந்து ஒரு ஃபுட்பாலில் கிடச்ச மாதிரி இருக்குது எடுத்து ஆடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதாக பார்த்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்திருக்கிறாங்க. அதில் வந்து இவர் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இவர் மத்திய அரசாங்கம் எடுக்கின்ற திட்டங்களுக்கு எதிரானவர் அல்ல. ஏன்னா வந்து ஐயா சொன்ன மாதிரியே என்இபியை வந்து நான் வந்து எல்லா இடத்துக்கும் எடுத்துன்னு போகிறேன்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான்கிட்ட இவங்க ஒய்ஃபோட போயிட்டு இவரும் இவங்க ஒய்ஃபும் சேர்ந்து தான் நிறைய பள்ளத்தாக்குல சீனா தாக்குதல் நடத்துகிற போது அவர் சீன பொருட்களை வாங்கக்கூடாதுன்னாரு. கண்டிப்பாக சோனம் வாங்சுக் அப்போ அவரை வந்து நம்ம தேசியவாதின்னு பாராட்டினாங்க, தேசப்பற்றாளர்னு. அதுதான் நீங்க அதாவது இது வந்து பார்ட்டி பேஸே கிடையாது. நீங்க எந்த கொள்கை எடுக்கிறீங்களோ அந்த கொள்கை வந்து அரசுக்கு நல்லதா இருந்து இந்திய அரசாங்கம் நல்லதா இருந்ததுன்னா கண்டிப்பா பாராட்டுறாங்க. இங்கே வந்து இந்த என்டிஏ யார் இந்த வந்து எக்ஸாமை நடத்துகிறாங்க, அவங்க வந்து ஒரு வழிமுறைகளை கொடுத்துருக்குறாங்க. அந்த வழிமுறைகளில் வந்து தவறுகள் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க, சிபிஐயில் இன்கொயரி நடந்துருக்கு. அதற்கு முன்னாடி என்டிஏ பிரசிடென்ட் என்டிஏ சேர்மன் அபிஷேக் அவர்கள் வந்து ஒரு ஆங்கில மீடியத்துக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு. அவர்கிட்ட அந்த இவர் கேட்குறாரு, பத்திரிகையாளர் கேட்குறாரு, நீங்கள் ரிசைன் பண்ண வேண்டியதானே அப்படின்றாரு. நான் ரிசைன் பண்ண மாட்டேன், இப்போ ப்ராப்ளத்தில் இருக்கிற ஷிப்பு நான் இதை காப்பாற்றிட்டு எனக்கு 22 லட்சம் மாணவர்களோட வாழ்வு முக்கியம், அவங்களுக்கு ரீடெஸ்ட் நடத்திட்டு அதுக்கப்புறமா இங்கே என்கொயரியில் என்னென்ன ப்ராசீடிங்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து டேட்டா சப்மிட் பண்ணிட்டு தான் நான் முடிவு பண்ணுவேன்றாரு. ஸோ அந்தளவுக்கு சார் இப்போ வந்து ஈஸியாக ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம். பட் ப்ராப்ளம் யார், அந்த ப்ராப்ளம் உருவாகும் போது இருந்தவர்களால தான் என்னென்ன நடந்தது, என்னென்ன நாங்கள் தவற விட்டோம்னு சொல்ல முடியும். இவங்க வெளியில் கொண்டு போயிட்டீங்க வச்சுக்கோங்க, யார் ஆன்சர் பண்ண போகிறாங்க?
ஸோ அதனால் அவர் கிளியராக சொல்கிறார் என்டிஏல வந்து என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு ஓப்பனாக நாங்கள் சொல்கிறோம் நாங்கள். அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷனில் வந்து ஃப்ராடு நடந்திருக்கு. ஆண்டுக்கு 30 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பிக்கிறாங்க, 22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுறாங்க, 300 கோடி ரூபாய்க்கு மேல விண்ணப்ப கட்டணத்தை மட்டும் தேசிய தேர்வு முகமை வசூலிக்குது. அது எவ்வளோ செலவாச்சு நமக்கு தெரியாது, நம்ம வந்து பணத்தை மட்டும் சொல்கிறோம். அவங்களுக்கு சொந்தமா ஒரு அச்சகம் கூட கிடையாது. இல்லை தேசிய தேர்வு முகமை இத்தனை ஆண்டுகள் தேர்வு நடத்துறாங்க, அவங்களுக்கு சொந்தமா ஒரு அச்சகம் கூட கிடையாது. அவங்க வெளியில கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் வினாத்தாள் அச்சிட்டு வாங்குறாங்க. அதான் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனோட ஒரு ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ் என்னன்னு இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த தேர்வை நடத்துவது அவ்வளோதான். இந்த நடத்துவதற்காக பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருக்காங்க இன்னும் 25% ஸ்டாஃப் ஷார்ட்டேஜ் இருக்குன்றாங்க. ஸோ அந்த ஸ்டாஃப் அவங்க வந்து நிரப்ப வேண்டும். ஸோ இவ்வளோ சிக்கல்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பணம் வந்து நீங்கள் சொல்கிறீங்களா 300 கோடி ரூபாய் வந்து எங்கள்கிட்ட ரெவன்யூ வந்துருக்குன்னு சொல்கிறேன். அந்த பணம் போதவில்லை அவர்களுக்கு நடத்துவதற்காக. ஏன்னா இன்றைக்கி அப்படியே ஆண்டுக்காண்டு இன்க்ரீஸ் ஆகிடும். 10 லட்சம் மாணவர்கள் இருந்தாங்க 10 வருஷம் முன்னாடி, இப்போ 22 லட்சம் மாணவர்கள் போயிட்டாங்க. நாளைக்கு 25 லட்சமாக ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ். அவர்களுக்கு வந்து வருமானமே கிடையாதுங்க. வர்ற பணத்தை செலவு பண்ணுவாங்க. அதை எப்படி ஆப்டிமமாக செலவு பண்ண முடியும்? சரி, ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது, அங்கே வந்து ப்ராசஸை போட்டுருவாங்க. அந்த பேப்பரை வந்து யார் அனுப்பணும், அந்த பேப்பரை பிரிண்ட் பண்ணுறது யார், அவங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. அது பேப்பர் எப்போ நமக்கு திரும்பி வரப்போகிறது, அதுக்கு ஃபுல்லாக வந்து எப்படி நம்ம வந்து ஆர்பிஐயில் வந்து கரன்சி நோட்டு மாறுற மாதிரி அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ட்ராக் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அது வெளியில் கொடுக்கறதுனாலேயே வந்து இதில் கண்ட்ரோல் வீக் ஆகிட்டுன்னு சொல்ல முடியாது. அந்த கண்ட்ரோல் எங்கெங்கே வச்சிருக்காங்கன்றதை வந்து நம்ம பார்க்கணும். ஓகே.